ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி வந்து நம்மளாக வந்து உருவாக்க போகிறோம். அது எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னா, வாழைப்பழத்தை வச்சு வந்து பண்ண போகிறோங்க. இது வந்து பேட்டரி வந்து நம்ம நார்மல் பேட்டரி தீர்ந்துருச்சுன்னா கீழே தானே போடுவோம். இனிமேல் வந்து கீழே போடணும்னு அவசியம் இல்லை. வாழைப்பழத்தை ரீஃபில் பண்ணிகிட்டே வந்து நம்மளுக்கு லைஃப் டைமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி பேட்டரி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பேட்டரி வந்து உருவாக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். வீட்டில் வந்து வேஸ்ட்டான வந்து தீர்ந்து போன பேட்டரினா நம்ம கீழே வந்து போடுவோம்ல, அது வந்து கீழே போடாமல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த கார்பன் ப்ளஸ் வந்து ஜிங்க் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து எடுக்க போகிறோம். இது வந்து ஓல்டு பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, வாழைப்பழம் வந்து தேவை. வாழைப்பழம் தேவையில்ல, வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம். அதோட ஸ்கின்னு தான் தேவை நம்மளுக்கு. தொலி, வாழைப்பழ தொலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவை. அது எதுக்காக வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் அன்ஏரோபிக் வந்து பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து உருவாக்குறக்கூடிய எனர்ஜி வந்து அதிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து கெமிக்கல் எனர்ஜி டூ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது. அதை டீட்டெயிலாக வந்து நான் கடைசி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேட்டரியை வந்து நம்ம வந்து வெட்டணும். வெட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிங்க் வந்து நல்லா தீர்ந்துருச்சு அப்படின்னா பேட்டரியில் ஜிங்க்கும் ஒரு மாதிரி கரைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்து அது தேவையில்லாததை வந்து வெட்டிக்கலாம். இல்லைனா வந்து ஜிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலோட்டமாக. இருக்குங்க. இல்லைனா பாருங்கள், ஜிங்க் இருக்குது, ஆனால் ரொம்ப தீர்ந்து போய் கிடக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதாக இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி பழைய பேட்டரியை வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக தகடு இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, இதை வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இதையும் நம்ம வந்து உடைக்கணும். இதை வந்து பார்த்து எடுக்கணுங்க, இல்லைன்னா கை காலில் எதுவும் இழுத்துடக்கூடாது. இந்தா எடுத்தாச்சு இதையும். இந்த மெட்டல் பேட்டரி அப்படின்னா இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒரு இதை வந்து தந்திருப்பாங்க. ஒன்றில் வந்து கார்பனை தனியாக எடுத்துக்கோங்க, இன்னொன்றில் ஜிங்கை தனியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இதை எடுக்க போகிறோம் தனியாக, கார்பனை மட்டும் தனியாக எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். சரி, ஓகே, இதை வந்து மெதுவாக வந்து வெட்டிக்கிறேன். பார்த்து வெட்டிக்கோங்க, கையை வந்து வெட்டிடாதீங்க. இதை வந்து மேலே உள்ளதெல்லாம் ஸ்கின்னெல்லாம் மெதுவாக பார்த்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சுற்றி வந்து வெட்டியாச்சு. இதில் ஜிங்க் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து இந்த பேக் சைடு இருக்கிறது இதையும் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கடைசி வந்து யூஸ் ஆகும். இதை மெதுவாக வந்து திருகி வந்து அதை வந்து ஜிங்க்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த கார்பன் வந்து மெதுவாக வந்து வருது. ஐயோ, கார்பன் உடையுது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து அந்த சுற்றி உள்ளதெல்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு தான் எடுக்கணும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி எல்லாத்தையும் வந்து கலட்டி அதில் உள்ள இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுக்கு ஜிங்க் மட்டும் நல்லா இருக்குது இதில். ஸோ இதை மட்டும் தனியாக வந்து வச்சுட்டேன். இதில் வந்து உள்ளக்க வந்து அந்த இது எதுவும் பிளாக் வந்து இல்லை, எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதிலேயே உள்ள கார்பனையும் எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் உடஞ்சிருச்சு இதில் உள்ளது. அதுக்காக இன்னொரு பேட்டரியை வந்து இது பண்ணேன். அதில் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக உள்ளதை எடுத்துட்டேன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வந்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம் பேட்டரி. இப்போ பாருங்கள், ஸோ இது இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து தனியாக எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழைப்பழ தொலியெல்லாம் வந்து உள்ளே வந்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாழைப்பழத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் அழுகின வாழைப்பழம் தான். இதை வச்சு வந்து எப்படி வந்து நம்ம பேட்டரி வந்து தயாரிக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கா, கார்பன் வந்து இந்த வாழைப்பழ தொலியில் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சிடுறேன். அதுக்கடுத்து இது வந்து ஜிங்க்கு கொஞ்சம் மூலம் உள்ளது. இதையும் வந்து வாழைப்பழ தொலியில் அதை படணும். ஆனால் ஸோ அந்த மாதிரி வந்து பட்டு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதையும் வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதை வச்சுக்கிறேன். ஒரு 20 இதை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 0.2 சம்திங் வந்து கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு. அது போக வந்து நம்ம வந்து இதை என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து வாழைப்பழ தொலி தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இதில் வந்து வாழைப்பழத்தை வந்து உரிச்சிக்கலாம். தொலியை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, இருக்கட்டும். சரி, ஓகே, வாழைப்பழ தொலியை மட்டும் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா பிசையணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபியூயலை வந்து ஆக்ட் ஆக போகுது. வாழைப்பழ தொலியை நல்லா இது பண்ணிவிட்டு அதில் வந்து ஜிங்கை வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து கார்பன் அந்த இதை வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சுட்டு, இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து செம்பு கம்பியும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அதிகமாக கிடைக்குது பாருங்கள். 0.52 கிடைக்குதுங்க. அதாவது வோல்டேஜ் 1 வோல்ட்டுக்கும் 1/2 வோல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கே வந்து இவ்வளோ கிடைக்குதா. ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பெருசாக வந்து வச்சு பண்ணும் போல் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஜிங்கை வந்து அதிகமாக வச்சோம், கார்பனை வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட்டமாக உள்ளதை வச்சோம். நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு வந்து உள்ளக்க வந்து அமைக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து காப்பரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காப்பரை கொஞ்சம் மூளை வந்து எடுத்து வெட்டிக்கிறேன். ஸோ இதை வந்து வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. வெட்டிட்டு உள்ள அந்த காப்பரை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சிடுறேன்.
இப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 0.15 வந்து கிடைக்குது. ஆனால் கார்பனை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பழ தொழிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுத்துட்டோம். இது வந்து 1/2 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஜிங்க் வந்து நம்ம அதிகமாக வச்சும் கார்பனையும் அதிகமாக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா 1 வோல்ட்டுக்கு மேலே வந்து கிடைக்கும். சின்ன பேட்டரியை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நம்மளுக்கு வந்து ஜிங்க்னா அதிகமாக இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம வந்து பேட்டரி வந்து உருவாக்க போகிறோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எதனால் வந்து இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தொலி இருக்குது பார்த்தீங்களா, தொலியில் வந்து ஒரு வகையான பாக்டீரியா இருக்குது. அது அனரோபிக் பாக்டீரியா. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. அதை தான் நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியாக வந்து மாற்றுறோம். அதுக்கு பேர் கூட வந்து சொன்னாங்க MFCSன்னு சொன்னாங்க. அதாவது மைக்ரோபியல் ஃபியூயல் செல்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணோம். அதாவது எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ்னால் பண்ணும்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கிடைக்குது. சரி, ஓகே. இதை வச்சு நம்ம வந்து பேட்டரி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜிங்க்கும் அதிகமாக நம்மளுக்கு இருக்குது. கார்பனையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வந்து வெட்டிட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு வாழைப்பழ தொலி எடுத்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து வச்சு ஒரு பேட்டரி வந்து ரெடி பண்ணலாம். தொலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தொலியில் வந்து நம்ம நல்லா வந்து இதை பிசையணும். ஏன்னா அப்படியே வந்து போட்டால் கூட நம்மளுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இந்த ஸ்கின்னு தான், அந்த ஒரு ஸ்கின்னை வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வந்து போடலாம். நம்ம இதை வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஜிங்க் வந்து அந்த கொலா மாதிரி வந்து வச்சுருக்கோம்ல, இதில் தான் நம்ம வந்து உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். இதை நல்லா அந்த மாதிரி மசிச்சு வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து இதை வச்சு தான் வந்து உள்ளக்க வந்து தள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஒரு செட்டிலாக வைக்கிறதுக்காக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா லைட்டாக இது பண்ணி உள்ளக்க வந்து இந்த மாதிரி உள்ளக்க வச்சு அமுக்கி வந்து விட்டுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். இதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த கடிகாரம் இந்த மாதிரினா செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம இதை வந்து உள்ளக்க வந்து வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சு அதிகமாகவும் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்பரான இதில் வந்து வரணும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து தேவை. ஸோ அதனால் இந்த சைடு கொஞ்சம் வச்சு, ஸோ இந்த மாதிரி தான் உள்ளக்க வந்து இந்த மாதிரி வச்சு மெதுவாக வந்து உள்ளக்க வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடிக்கொருக்க வந்து வோல்டேஜும் நம்ம வந்து செக் பண்ணணும். சரி, ஓகே. இதை வந்து நான் உள்ளக்க வந்து ப்ராப்பராக வந்து இதை வந்து வச்சுக்கிறேன். உள்ளக்க சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் வச்சுருக்குமா, இது வரைக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். நம்ம இதுக்கே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு இங்கே வைக்கணும்ல, இங்கே வச்சாலே போதும். இங்கே 1 வோல்ட் வருதுங்க பாருங்கள். கொஞ்சம் வச்சதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 வோல்ட் கிடைக்கிது நம்மளுக்கு. அப்போனா கொஞ்சம் தான் நம்ம வைக்கணும், அதிகமாகவும் வச்சிடக்கூடாது. நம்ம ஜிங்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வைக்க நம்மளுக்கு 1 வோல்ட் வந்து அழகாக வந்து கிடைக்கிது. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் போல் வச்சு மட்டும் உள்ளக்க வந்து அனுமிக்கு வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு நார்மல் பேட்டரி வந்து எவ்வளோ வோல்டேஜ்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதுக்கு கடிகாரத்துக்கு இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தானே டிசைன் பண்ணோம். சரி, ஓகே. நார்மல் பேட்டரி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்து 1. அதாவது இந்த வோல்டேஜ் இருந்தாலே இது வரும்னு நினைக்கிறேன். அதாவது 1.4 இல்லைன்னா 1.2 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மல் இது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் மூலம் வச்சுட்டு நம்ம கடிகாரம் இந்த மாதிரி இதில் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இதையும் வந்து உள்ளக்க வந்து அமுக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மினி பேட்டரி வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டோம். இது வந்து கரெக்டாக எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து 1.2 வரைக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 1 வோல்ட் வந்துக்கு மேலே தான் கிடைக்குது. ஸோ இது வந்து கடிகாரத்தை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே நிற்கிதுங்க. சரி, ஓகே. இதுதான் நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து உருவாக்கின மெத்தேடு. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஜிங்க் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து பேட்டரியில் வந்து அது ஜிங்க் வந்து இதாகாமல் இருக்கணும். அப்போ மூலம் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து இந்த கார்பனை வந்து நடுவில் வச்சு நல்லா வாழைப்பழ தொலியெல்லாம் சின்னதாக வச்சு கொஞ்சம் நசுக்கி வந்து போடுங்க, கரெக்டாகிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டரிக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து நம்ம கடிகாரம் இந்த மாதிரி இதெல்லாம் தான் போடணும். ஸோ அதுக்காக இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டலை வந்து கொஞ்சம் அதாவது இந்த இதோட இதை சேர்ந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி தந்திருக்காங்க. ஸோ அதுக்கே பிளாஸ்டிக் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் அப்படியே மேலே வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கடுத்து இன்னொன்று கீழே வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்குரியது இதை வந்து இப்படி பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரும். இது இப்படி வந்து வரும், சாரி, இது வந்து இப்படி வந்து வரும். அப்படின்னா தான் அந்த இதில் டச்சில் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வச்சு டேப் வந்து சுற்றி ஒட்டிடலாம். நம்ம இந்த இதையும் சேர்த்தே வந்து வச்சு அதை வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து கீழே இருக்கிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி வச்சு அதையும் வந்து இந்த டைரெக்ஷனில் வச்சு ஒட்டி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு எல்லா சைடும். இப்போ வந்து ஒரு கடைசியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன்.
கரெக்டாக தாங்க வருது 1 வோல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து கடிகாரத்தில் வந்து போட்டு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு கடிகாரத்தை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து பேட்டரி வந்து இல்லை, நம்ம பண்ண பேட்டரியை தான் வந்து போட போகிறோம். கரெக்டாக டச் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். இன்னும் டச் ஆகலை, இருங்க. இந்த இதுவும் பின்னாடி இந்த இதுவும் மொனை வந்து கரெக்டாக டச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓடுதுங்க, பார்த்தீங்களா? ஒரு பனானா பேட்டரிங்க, அது சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். 1 வோல்ட்டுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கடிகாரம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். 1.4 வோல்ட் வந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு கடிகாரம் ரன் ஆக தான் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இந்த பேட்டரி வந்து போட்டு நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இது ஒரு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். ஆலுவேரா பேட்டரியும் நம்ம சின்னதாக இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி காட்டுறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அதுனா அதிக வோல்டேஜே எடுக்கலாம். அது போக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியும் வந்து நம்ம அதை உருவாக்க முடியும். அதை நம்ம சரி ஓகே, அதையும் நான் வந்து அடுத்து வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இதுக்கு பேக்கில் உள்ள சயின்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் வந்து பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க்காக தான் செய்யும். 5 வோல்ட் வரைக்கும் நம்மளால் இதை வந்து எடுக்க முடியும். நம்ம ஜிங்க்கு ப்ளஸ் வந்து காப்பரை வந்து தொடர் கனெக்ஷனை வந்து வச்சு வந்து பண்ண முடியல. ஒரு வாழைப்பழத்தில் அடுத்தடுத்து வந்து வச்சு பண்ண முடியல, நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பான முறையில் வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சயின்ஸ் ப்ராஜெக்ட் இதுக்குன்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன பேட்டரியே உருவாக்கிட்டோம். இதை வந்து பேட்டரி வந்து லைஃப் டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இது வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாழைப்பழ தொலியெல்லாம் இன்னொரு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா அதில் வந்து தண்ணி மாதிரி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஈரப்பதம், அதனால் இதாகிடுச்சு ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதாகாது. அதுபோக அந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் இல்லாமையும் உயிர் வாழ முடியும் தான் அந்த இதில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அதாட்ட வந்து இருக்கும். அந்த இது வந்து ஈரப்பதம் ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டரி வந்து தீந்துடும். அதுக்கடுத்து நம்ம வாழைப்பழ தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வாழைப்பழத்தை இன்னொரு அகைன் வந்து உள்ளே வச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா உருவாக்கி அதுக்கடுத்து அகைன் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து லைஃப் டைம் நமக்கு பேட்டரி மாற்றணும்னு அவசியமே இல்லை. இதையே வந்து போட்டு நம்மளால் ஒர்க் பண்ண வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.